தந்திரம் 4ஆம் தந்திரம் இந்த பாட்டு 8வது அத்தியாயமாக ஆறாத ஆதேயம் என்று நாம் 1200வது மந்திரம் பருவமழை இந்த மந்திரத்தில் அவள் சிந்தையை வைக்கின்றாள். உழவரெல்லாம் தானியத்தை சுத்தம் அப்படின்னு ஐயா சொன்னாரு. சிசு அப்படின்னா சித்தம் சுத்தம். அப்ப அந்த சித்தம் சுத்தமாக இருந்தால் இறைவனுடைய திருவடி சேவடியிலே நம்முடைய சிந்தையை வைப்பது ஈஸியாகும். அப்ப யாரெல்லாம் திருவடிகளை காக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, சக்தி தேவியின் நேரே நின்று ஒளியில் அவளை தியானம் செய்யும் போது நம்முடைய சிந்தனை தேவியின் நேரே நின்று ஒளியில் அவளை தியானம் செய்யும் போது நம்முடைய சிந்தனையில் அவள் சிவந்த தாமரை போன்ற மலரடிகளாக பதிந்து அருள்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நம்ம ஆண்டவர் பெருமக்களுடைய விளக்கங்களை கேட்போம். வாருங்கள் தேரணையா, அன்னைக்கு உங்க குரலால் பாடி எங்களை மகிழ்வூட்டுங்கள். நன்றி. வணக்கம் ரத்னகுமார் ஐயா, பிரணவ் ஐயா, திருப்பூர் ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஆரே திருவின் திருவடி காண்பார்கள், நேரே நின்றோதி நினையவும் வல்லார்க்கு, காரேர் குழலி கமல மலரன்ன சீரே அஞ்சேவடி சிந்தை வைத்தாளே, ஆரே திருவின் திருவடி காண்பார்கள், நேரே நின்றோதி நினையவும் வல்லார்க்கு, காரேர் குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே. அன்பானவர்களே, இந்த உலகத்துல திருவின் திருவடி காண்பவர்கள் யார்? நேரே நின்று ஓதி நினையவும் வல்லார்க்கு. நேர் அப்படின்னு சொன்னா எதிர் என்றொரு தன்மையில இருக்கு. எதிராக இருப்பவர்களுக்கு அந்த வல்லமை பொருந்திய சக்தி என்பது பிடிபடாது. உள்ளதை உள்ளபடி உணர வல்லவர்கள். நமக்குள்ளதான் இருக்கு எல்லாம். உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட. அப்படி அந்த வினைகள்லாம் தீரும் போதுதான் நமக்கு அந்த உண்மை நிலை நமக்கு புலனாகும். இப்போ ஒரு வரவு செலவுனா கடன் வாங்குறோம், அது திருப்பி கொடுத்த பிறகு நேர் செய்தல் என்பது வருது. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி, நாம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டா தான் அந்த ஆதி நிலையை நம்மால உணர முடியும். திரும்பி பார்க்கிறது. இப்ப நான் வந்த வகைய திரும்பி பார்க்கும் போதுதான் நின்று ஓதி நினையவும் வல்லார்க்கு. அந்த நினைவு வேண்டும். நம்முடைய சரித்திரத்தை மறந்துடக்கூடாது. நாம எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனித வாழ்வுல நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஞானிகள் என்ன செய்யறாங்க? நான் யார் என்று கேட்கும் போது இந்த உடலை நான் என்று நினைந்து எத்தனையோ துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோமே,
இந்த உடல் எப்படி வந்தது? தாயினுடைய கருவிலே ஒரு புள்ளியாக ஒரு பனித்துளி போல் அளவான அந்த நாதவிந்தா தானே இருந்தோம். பல்வேறு அவயவங்கள் எப்படி உருவாச்சு? அந்த உருவத்தை கட்டியது யார்? சிசுவாக என்னை வளர்த்து குழந்தையாக என்னை பிறக்க வைத்தது யாரு? பிறந்தது முதற்கொண்டு இன்று வரை என்னை வளர்த்து ஆளாக்கி காத்து கொண்டிருப்பது அந்த மகாசக்தி எது என்ற அளவுல சிந்திக்கும் போதுதான் ஆரே திருவின் திருவடி காண்பார்கள் என்று சொல்லும் போது அந்த நினைத்து திருப்பி பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த திருவடி என்பது தெரியும். அடி என்றாலே அந்த தொடக்கம் திருவடி, அங்கிருந்துதான் எல்லாமே தொடங்கி வந்தது. அந்த காலத்தால வளர்ச்சி அடைந்து வந்தது. பவுண்டேஷன் சொல்றது மாதிரி இப்ப கட்டடம் வெளில தெரியுது, கட்டடத்துக்கு பவுண்டேஷன் வெளில தெரியாது. அதே மாதிரி எல்லா பொருட்களும் தெரியுது, அந்த பொருட்களுக்கு மூலமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் எதுன்றதை தெரிந்து கொள்ளணும். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆளா பிறப்பு என்று சொல்வார். மானா பிறப்பு. அப்ப பொருள் இல்லாததெல்லாம் நம்ம பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அப்ப உண்மையான ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள் என்று சொன்னார்கள். இதை எப்படி உணர முடியும்? இன்னைக்கு தாமரை மலர் போன்று மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மகாசக்தி சுழன்று 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 அந்த சக்தியினுடைய இயக்கம் விரிந்து விரிந்து இன்னைக்கு பிரபஞ்ச அளவுல மலர்ச்சி பெற்று இயங்கி கொண்டிருக்குதுன்னா அதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழல் என்று சொன்னாலே ஒரு மூங்கில் இருக்குன்னா அது நடுவுல ஓட்டை இருந்தா அதுக்கு பேர் குழல். அப்ப அந்த சுழற்சி என்று வரும்போது மையத்துல அதான் பிளாக் ஹோல்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறத உருவகப்படுத்தும் போது குழலி குழல் அப்படிங்கிற அர்த்தம் வர்றது மாதிரி நம்முடைய தலை முடி கூட பாத்தீங்கன்னா மையத்துல ஒரு துவாரம் இருக்குது. அதனாலதான் அதுக்கு பேரே குழல்னு வச்சாங்க. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது எப்படி அந்த அமைப்பு வந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சிந்திக்க சிந்திக்க பெரும் வியப்பாக இருக்கும் இயற்கையினுடைய அமைப்புலாம். இது யாரு இயக்கி கொண்டிருப்பது? இவ்வளவு பெரிய பேரியக்க மண்டலத்தை உருவாக்கி காத்து இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதம், அற்புதம் அற்புதமே என்று மகான் வள்ளல் பெருமானார் சொல்வார். காரேர் குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாலே. அந்த உயிருணர்வோடு இருக்கும் போதுதான் அந்த எண்ணம் என்பதே வரும். இறைவனுடைய சிந்தனை எப்ப வரும்னா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் இருக்கும் போதுதான் இந்த வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்ற எல்லா பொருட்களாகவும் வந்திருக்கிறது. எது? பசி எடுக்குது, பசிக்கு உணவாக வருவது யாது? இப்ப சுவாசிக்கிறோம்னா காற்றாக இருப்பது எது? தாக எடுப்பதுனா நீராக நமக்கு தாகத்தை தீர்ப்பவள் யார்? இப்படிலாம் கேட்டுக்கொண்டோம்னா அந்த தாயுள்ளத்தோடு நமக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மெய்ப்பொருளுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேவடி நமக்கு எல்லாவற்றிற்கும் உதவி கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படையான அனைத்து தன்மைகளையும் கொண்ட அந்த இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். யார் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தா குருவருள் பெற்றவர்கள், திருவருளை உணரப் பெற்றவர்கள் தான் அந்த நிலையில இருந்து அவனுடைய புகழை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நினைந்து நினைந்து என்ற அளவுல உருகி உருகி அவனுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் நமக்குள்ள அவன் இருக்கிறான், அவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம் என்ற கருத்தோடு நித்த நித்தம் ஓதி உணர்வோம், உணர்ந்து ஓதுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகளை தெரிவித்து அமைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்கய்யா, நன்றி. நன்றிங்க ஐயா. நீண்ட நாளுக்கு அப்புறம் தங்களுடைய ஆந்த குரலில் பாடல் கேட்க வாய்ப்பு கிடைத்தது. வாருங்கள் ஐயா, அடிக்கடி. நன்றி. ரத்னகுமார் ஐயா, பேச முடியுமா ஐயா? கேக்குதுங்களா?
கேக்குதுங்க ஐயா. ஐயா நீங்க பாருங்க. நன்றி. ஹேண்ட் ரைஸும் மாறி மாறி வருது, எப்ப கட் ஆகுமோ தெரியல. அதே மாதிரி பிரணவ் ஐயாவையும் வெளியில தள்ளி தள்ளி காமிக்குது. இவங்க இருந்தாங்க விந்தியாமா, இப்ப அவங்கள எனக்கு காமிக்கல. உங்களுக்கு காமிக்குதா அவங்கள? இல்ல காமிக்கல. அவங்க வருவாங்க 6:45 மேல வருவாங்க. சரி சரிங்க. நடுவுல கட் ஆயிடுச்சுன்னா நீங்க யாராவது அப்படி தொடர்ந்துக்கோங்க. நன்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் இன்று 1200வது பாடலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. திருவடி காண்பர்கள் இணையவும் வல்லார்க்கு காரே சுழலி கமல மலரந்த சீரையும் சேவடி சிந்தை வைத்தாளே. ஆரே திருவின் திருவடி காண்பர்கள் நேரே நின்றோதி நினையவும் வல்லார்க்கு காரேர் குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, இறைவியின் திருவடியை யாரால் தரிசிக்க முடியும் என்றால், இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக தியானத்தில் வீற்றிருந்து தமக்குள் இருந்து கிடைத்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்க முடிந்தவர்களுக்கு கிடைக்கும் பெயராகும். இப்படி சாதகம் செய்பவர்களுக்கு மலைபொழியும் மேகங்களைப் போல கருமையான நிறத்தில் பேரழகு பொருந்திய கூந்தலை உடைய இறைவியானவள் தனது தாமரை மலர் போன்ற சீரும் சிறப்பும் வாய்ந்த மேன்மைமிக்க திருவடிகளை அவர்களது சிந்தையில் வைத்து அருள்வார் அப்படின்னு கொடுத்திருக்கிறது. அம்மா விந்தியாம்மா வாருங்க. சார் அதுக்கு முன்னாடி சத்யநாராயணா இருக்காங்க, கிருத்திகாமா இருக்காங்க. எனக்கு விந்தியாமா முதல்ல காமிக்குது, அப்புறம் சத்யநாராயணன் காமிக்குது, கிருத்திகாமா காமிக்குது. அதனால கிருத்திகாமாவும் விந்தியாமா பண்றோம். எனக்கு அப்படி காமிச்சதுனால நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1200வது திருமந்திரம். ஆரே திருவின் திருவடி காண்பார்கள் நேரே நின்று ஓதி நினைய வல்லார்க்கு காரே குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே. முதல்லடி ஆரே திருவின் திருவடி காண்பார்கள். பேரழகாக பேரின்ப பேராக விளக்கும் பராசக்தியின் திருவடி காணக்கூடியவர்கள் யார்? அவள் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் தான். ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், ராஜ ரிஷிகள், முனிவர்கள், இவர்களால தான் அது முடியும். நாமளும் முயற்சி செய்யலாம். நேரே நின்று ஓதி நினைய வல்லார்க்கு, அப்பெருமாட்டியை நெற்றிக்கு நேரே புருவ நடுவில் நிறுத்தி உள்ளம் ஒன்றி பொருந்த தியானித்து இருப்பவர்களுக்கு என்று பொருளாகிறது. அடுத்து 3வது அடியும் 4வது அடியும் சேர்த்து பொருள் காண்போம். காரே குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே. கார் அப்படின்னா கார்மேகம் போன்ற கருங்கூந்தலுடைய தாமரை மலர் போன்ற தன் திருவடிகளை அவர்கள் உள்ளத்தில் பதிய வைத்து அவர் மனம் பொருந்த அவள் மனம் வைத்தாள். இதுதான் திருமந்திரத்தின் அருமையான பொருள். கார் ஏர் கருமை நிறம் பொருந்திய, சீர் ஏயும் பெருமை பொருந்திய. திருமந்திரத்துக்கு இன்னொரு உரையாசிரியர் அருமையாக உரை விளக்கம் கழக வெளியீட்டில் பதிவிட்டுள்ளார். செந்தமிழ் திருமறையும் திருமுறையும் நானெறி பயிற்சியில் நின்று ஓதி அம்மையின் திருவடியை நினைய வல்லாருக்கு மலை நிகர் கூந்தலை உடைய அம்மை செந்தாமரை அன்ன சீரும் சிறப்பும் வாய்ந்த தன் சேவடியை நல்கி அருளுவள். அத்திருவடியை வைத்ததற்குரிய இடம் நினைய வல்லாரது உள்ள தாமரை. இம்முறை அன்றி அத்திருவடியை காணும் தகுதி எவர்களுக்கும் இல்லை. இதுல திருமறை 4வர் தமிழ், திருமுறை மூலர் தமிழ், இவற்றை முறையே அறநூல் எனவும்
பொருள் நூல் எனவும் கூறுவர். நெறிநூல் என்றும் துறைநூல் என்றும் முன்னோர் கூறியுள்ளனர். இதற்கு இணையான பாடல் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி. 27வது பாடல். பொருளால் இரண்டும் பெறலாகும் என்ற பொருளோ மருளாத சொற்களை வான்பொருளோ பொருள் வந்தித்து அருளாய் விளங்கும் அவருக்கு ஒளியாய் அறியாதவருக்கு இருளாய் விளங்கும் நலம் கிளர் மேனி இளங்கிளையே. அருமையான பாடலு. பொருள் தன்னை நெருங்கி துதிப்பவருக்கு புலனாகி தன்னை மதிக்காதவருக்கு புலனாகாது சுயம் பிரகாசமாக விளங்குபவளே, விளங்கும் அணியை அணிந்தவளே, செல்வ பொருளால் அறமும் இன்பமும் என்ற இரண்டையும் பெறலாம் என்பது சொல்லப்படும். அப்பொருள் சிறந்த பொருளாகுமா? ஆகாது. கல்வி பொருளே சிறந்த பொருளாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் சத்யநாராயண ஐயா, வணக்கம். திருத்தி அம்மா பண்ணிட்டோம் இன்னைக்கு. அப்புறம் நிறைவாரம் வாருங்கள் அம்மா. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை. இன்றைய பாடல் தியாகராஜன் ஐயா குரல்ல கேட்டாச்சு, ஒலிக்க கேட்டாச்சு, இந்தியாம்மா சொல்லி கேட்டாச்சு. ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம கூடுதலா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாடலோட சைத்தன்யம் எங்க இருக்கு அப்படின்னா, நேரே நின்றோதி நினையவும் வல்லார்க்கு. அதுதான் பாடலோட மொத்த சைத்தன்யமும். நேரே நின்றோதி. அப்போ எப்படி நேர பார்க்கிறது, எப்படி நேரம் நிற்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில்ல போய் உட்காரணுமா, தேவிய முன்னாடி ஸ்வரூபமா நிற்க வைக்கணுமா, இல்ல விளக்கேற்றி உட்கார்ந்து சொல்லணுமா? இதெல்லாம் கேட்கலாம். ஆனா அதுக்குதான் அந்த முதல்ல ஒரு இது சொன்னோம், சாதக பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு போன மந்திரத்துல சொன்னோம் சாதக பெண் பிள்ளை அப்படின்னும். அதற்கு முந்தினதுல மந்திரராணி. அப்போ மந்திரமே அவளாக இருக்கிறாள். அந்த மந்திரத்தை நாம் சாதகமாக செய்ய வேண்டும். சாதகமாக செய்யும் பொழுது அவளே நம் முன் இருக்கிறாள் அப்படின்னா போன மந்திரத்துல அவர் முடிச்சார். அதான் பார்த்தோம் நம்ம. அப்ப இன்னைக்கு திருப்பி சொல்றார், நேரே நின்றோதி நினையவும் வல்லார்க்கு அவர் அன்றி ஆரே திருவின் திருவடி காண்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. அவளை நேரம் நின்று நம்ம பார்த்து, ஏன்னா நம்ம மனசோட ஒரு தன்மை இந்த இடத்துல சூட்சமா சொல்லப்படுகிறது. என்ன செய்வோம் நம்ம, எத்தனை பேர் இதை செய்வோம் நீங்க யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்காரு, மனசு அடுத்தடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். குக்கர் கத்துறது, லைட் ஏற்றிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இட்லிக்கு சாம்பார் பண்ணலாமா, சட்னி பண்ணலாமா, இல்ல பூ அர்ச்சனைக்கு பூ வாங்கி வச்சுட்டோமா, அவங்க எந்திரிச்சிருவாங்களா, இவங்க வந்துருவாங்களா, அவங்க பஸ் ஏறி இருப்பானா, நான் நேரம் ஆகி இவ்வளோ யோசனை பண்ணுவோம் மனசு. ஆனா வாய் சரசநாம சொல்லிட்டு இருக்கும். ஆளு எங்க உட்காந்துருப்போம், எதிர்க்க உட்காந்துருப்போம், சுவாமி முன்னாடி விளக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இதே கோயில்லயும் அப்ளைக்கபிள். வாசல்ல போட்டு செருப்பு இருக்கா, பார்க்கிங்ல அவன் இடிக்காம இருப்பானா, காருக்குள்ள அதை வச்சிருக்கோமே, லேப்டாப்பா வச்சிருக்கோமே, தூக்கிட்டு போகாம இருப்பானா, இவ்வளோ விஷயம் பேசுவோம் நம்ம. மனசு சொல்லும். ஆனா உள்ள என்னமோ அப்படியே தேவிய பார்த்து கண் குளிர. அதுவும் மனசுதான், இதுவும் மனசுதான். உள்ள இல்லாம இல்ல, உள்ள இருக்கும். ஆனா பாதி மனசுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். மீதி மனசு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கும். அது மனசு பண்ற பொல்லாத்தனத்தை நம்மளால அடையாளம் காணவே முடியாது. ஏமாத்தோம், அவ்வளோ ஏமாத்தோம். தேவி அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே சொல்லும், இந்த மாதிரி ஒரு புடவை நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, யாரோ வச்சிருந்தாங்க, யாரு வச்சிருந்தாங்க,
அந்த கல்யாணத்துல வச்சிருந்தாங்க, அவங்கள பார்த்தேன், அவங்கதான் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கல்யாணத்துல அது நடந்தது, இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க இத சொன்னாங்க, இந்த அவங்க அதை சொல்றதுக்கு காரணம் நம்ம அவங்கள எப்படி சொன்னோம், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோம். போயிடும், கோயில்ல இருந்த விஷயம் வேற எங்கெங்கயோ போயிடும். இந்த ட்ராக் பண்ணவே முடியாது, நம்மளால அந்த எண்ணத்தை வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. கடைசியில பார்த்தா அன்னை முன்னாடி இருக்கிறதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த மனசு சிந்திச்சு கொண்டே இருக்கும். இது வந்து ட்ரிக்கு, மனசோட ட்ரிக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? நம்ம எதிர்க்க உட்கார்ந்தா போறாது, நேரே நின்று நினைய வல்லார்க்கு. அப்ப அது எப்படி நினைக்கிறது? அது நினைக்க முடியாது. என்ன சகஸ்ரநாமம் சொன்னா கூட தேவியுடைய இருப்பு வந்து நம்மளை வந்து வெறும் கண் பார்வையா நம்ம வச்சோம்னா அந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாது. we can't stand. நம்மளால அந்த ஒரு இடத்துல நிறுத்திட முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, காரேர் குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே அப்படின்னு சொல்ற. அவள் சிந்தை வைக்கணும், அவ வைக்கணும். அவ எங்க வைக்கணும்? சிந்தைய நம்ம மனசுக்குள்ள வந்து வைக்கணும். நம்ம சிந்தைக்குள்ள வந்து அவளுடைய காரேர் குழலி கமல மலர்ந்த சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாள். அந்த சீராக இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் போன்ற பாதங்களை என்னுடைய சிந்தையில் வைத்தால் என்ன நடக்கும்? ஆரே திருவடி காண்பார்கள். அப்ப இந்த திருவடிய நம்ம முதல்ல பார்க்கணும், அதுதான் பக்தி. அந்த பக்திய பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நேரே நின்றோதி நினைய வல்லார்க்கு. அந்த ஆரம்பத்தை ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் சாதக பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னார் அவர். அப்ப நம்ம அந்த கால் அடியில பணிந்து, தேவி நீ என்னுடைய சிந்தையை வைத்து விடு அப்படின்னு நம்ம உச்சம் தலையில நாம் அவளை உணர முயன்றோம் என்றால் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம். நீ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணு, இந்த நியாசம்னு பண்ணுவோம் நம்ம, இந்த அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லுவோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துலயுமே உண்டு. ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கன்யாசம். பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது அதனோட எஃபெக்டே தனியா இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லா அங்கங்களையும் சுத்தப்படுத்தி அந்தந்த அங்கங்களுக்கு உண்டான தேவியரை அங்கே ஸ்தாபிதம் செய்து பிறகு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லணும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மனசை கட்டுப்படுத்துற வேலைதான் அது. அது அங்கெல்லாம் சுத்தம் பண்ணோன்னா எல்லாம் ஒரு நிமிஷமாவது வந்து உட்காருவாங்க. உள்ள உட்காரும் போது நம்ம தேவியோட காலை பிடிச்சுக்கிட்டோம்னா தேவி என்ன பண்ணிடுவா அப்படின்னா, தன்னுடைய சீரான திருவடியை நம்முடைய சிந்தையில் வைத்து விட்டாள் என்றால், நாம் வந்து அந்த தலை மேல வச்ச காலானது நம்மளுடைய உடல் முழுதும் அப்படியே உள்ள போயிடுவோம் நம்ம. அதனால்தான் சொல்றாரு, நேரே நின்றோதி நினைய வல்லார்க்குன்னு சொல்றாரு. முடியாது. அது எப்ப முடியும் அப்படின்னா, அவள் தன்னுடைய திருவடியை நம்முடைய சிந்தையில் வைத்து விட்டாள். அப்ப அந்த சிந்தையில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேரே நின்று ஓதி. அப்ப அந்த ஓத ஆரம்பிக்கணும். அந்த ஓத ஆரம்பிக்கும் பொழுதுதான் நினைய வல்லார்க்கு நினைக்கக்கூடிய தன்மை தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது நாம் அவளுடைய திருவடியை காண்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ரொம்ப 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 அழகான சில விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு? காரேர் குழலி அப்படின்னு சொல்றாரு. இந்த காரேர் குழலி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகத்தை போன்ற கூந்தலை உடையவள் அப்படின்னு. இதுக்கு நம்ம பட்டரையோ அபிராமி பட்டரையோ இல்லைன்னா பகவத் பாதாலையோ இல்லைன்னா காளிதாசரையோ கூப்பிட்டோம்னா இன்னைக்கு முடிய முடியாது. இதை அப்படி போயிட்டே இருக்கும். பானுமண்டல மத்தியஸ்தா அப்படின்னு வாக்குவாதினி சொல்றான். பானுமண்டல மத்தியஸ்தானா, பானுனா யாரு? சூரியன். சூரிய மண்டலத்தில் மத்தியமாக விளங்குகள் அவள் அப்படின்னு. அப்ப எங்க அந்த பேரண்டத்துல அவ இருக்கா அப்படின்னு, சந்திரமண்டல நாயிகா அப்படின்ற உடனே பானுமண்டல மத்தியஸ்தான ஒரு இடத்துல சொல்லிட்டு அடுத்த சந்திரமண்டலம். அப்ப அவ அங்க இருக்கான்னா இங்கேயும் அப்படி இருக்கா? அவங்க எல்லாம் சந்திரமும் சூரியனும் வேற எங்கேயும் இல்ல, அவளுடைய ஒரே இடத்தில் அவள் இருக்கிறாள். அப்போ ஒரு இடத்துல பானுமண்டல மத்தியஸ்தா சொல்லப்படுபவள், இன்னொரு இடத்துல சந்திரமண்டல நாயிகா அப்படின்னு சொல்லப்படுறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய கூந்தலில் அனைவரும் குடியிருக்கிறார்கள். அப்போ அவங்க 2 பேரும் இருக்கும்பொழுது விண்மீன்கள் இல்லாம இருக்குமா? இந்த பால்வெளி இல்லாம இருக்குமா? எல்லாம் இருக்கும். அதான் அந்த இடத்துல விஷயம்.
சோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு அருமையான வார்த்தை வந்து இந்த காரையர் குழலி கமல மலரன்ன சீரேயும் சொல்லும். அப்போ அது அந்த அந்த அவளுடைய தாமரை அவளுடைய பாத கமலங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா தாமரை மலர் போல இருக்கிறதா. கமல மலரன்ன சீரேயும் செய்வதி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் பகவத்பாதா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து சூரியனை தாமரைய உன்னுடைய காலடிக்கு நான் எப்படி ஓமையா சொல்றது, அது சூரியன் வந்தா மலரும் இல்லைன்னா கூம்பி போயிடும். ஆனா உன்னுடைய தாமரை வந்து திருவடி வந்து எப்பவும் மலர்ந்தே இருக்கிறதே எப்படி அப்படின்னா நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவர் கேட்பாரு. அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஓமை. அதுக்கும் நம்ம சொல்லலாம்னு பக்தர்கள் எல்லாரும் போய் போய் விழ விழ அவளுடைய தாமரை வந்து அந்த அது சுருங்கறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது அவள் அந்த ஆக்ஷனுக்கு கூட டைம் இல்லையா அவளுக்கு. ஏன்னா பக்தர்களுடைய காலில் விழுந்து கொண்டே இருக்கிறார்களா. யாரெல்லாம் விழுறாங்க அப்படின்னா ஒரு 3 பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. யாரெல்லாம் அந்த சபையில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் அவளை தொழுதேற்றுகிறார்கள் அப்படின்னு இதெல்லாம் ஒரு செயின் அப்படி தொடர்ந்து வந்து வர வர போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அந்த சேவடியை நம்முடைய சிந்தையில் வைக்கிறாள் தேவி அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான செய்தியை வந்து திருமந்திரத்துல நமக்கு திருமூலர் சொல்லித்தராரு. அந்த ஒரு இதோட நம்ம அர்த்தநாரியா இருக்கிறதுனால பற்ற சொன்ன அந்த ஒரு பாடல் அபிராமந்தாதி கண்டிப்பா வந்துரும். அதை கேட்கும் அவளோடு என்னுடைய பகிர்தலை நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. சத்யநாராயண ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடல் பாத்தீங்கன்னா முதல் அடியே கேள்வியில ஆரம்பிக்குது. அதனால சில சமயம் ஐயா சொன்ன மாதிரி கடைசியில அதை வச்சு வாசிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரே திருவின் திருவடி காண்பார்கள், நேரே நின்று ஓதி நினையவும் வல்லார்க்கு, காரியல் குழலி கமலமலர் அன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே. சாராம்சமா பார்த்தா ஒரு உரையாசிரியர் சேவடி சிந்தை வைத்தாள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, திருவின் திருவடிகளை யார் காண்பார்கள், திருவின் திருவடிகளை யார் காண்பார்கள் அப்படின்னு கேள்வி ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, சக்தி தேவியின் நேரே நின்று ஒளியில் அவளை தியானம் செய்பவர்களின் சிந்தையில் அவள் தான் சிவந்த தாமரை போன்ற மலரடிகளை பதித்து அருள்வாள்னு ரொம்ப எளிமையான விளக்கமாகவும், கொஞ்சம் உள்ள போனா, பிரிது பயனை வேண்டாது தன்னை பெறுதலையே பயனாக கருதி, பிரிது பயனை வேண்டாது தன்னை பெறுதலையே பயனாக கருதி மந்திரங்களை சொல்லி மறவாது தன்னை நினைக்கவும் வல்லவர்களுக்கே அம்மை தனது தாமரை மலர் போன்ற அழகு பொருந்திய சிவந்த திருவடிகளை அவர்களது உள்ள கமலத்தில் பதிய வைத்து காட்சி வழங்குகின்றாள். ஆகவே அந்நிலையில் நின்று அவளது திருவடிகளை காண வல்லார் உலகருள் எவர். குறிப்பு பார்த்தீங்கன்னா, முதலடியை இறுதியில் வைத்து உரைக்க, பிற பயன் கருதுவார் கோடுதல் அப்படின்னா வளைதல், உடையராகலின் அவரது நிலை நேரியதன்றதால் தோன்ற நேரே நின்று என்றார். சேவடி சிந்தை வைத்தல் அவ்விடத்து காட்சி தருதலை உணர்த்திற்று அப்படின்னு சொல்றாரு. நிறைவா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதனால் மேலை மந்திரத்துக்குரிய நிலை அது அருமை கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. விளக்கம் தர்றதுக்கு நம்ம ஐயா இருக்காரு. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்க ஐயா. அர்த்தனார் ஐயா வணக்கம். இதுல வணக்கம். நானும் வந்து இந்த 2வது வரியை தான் நினைச்சிட்டே அந்த நேற்று நானும் ரத்னாசரம் இந்த பாட்டை படிக்கும்போது படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி 2வது வரியில சொல்லியிருக்காரு, அதாவது நேரே நின்று ஓதி நினைய வல்லாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலான்னு டிஸ்டர்ப் பண்ணேன் அவருக்கு. அது மாதிரி ஒரு 2வது வரி தான் கிருத்திகாவும் சொன்னாங்க. அந்த குழல் அப்படிங்கிறது இன்னும் அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அல்லது நான் இன்னும் படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குழல் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா 17வது திருப்பாவையில வருது. கொங்குன் கருங்குழலி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு
17வது திருவம்பாவையில வருது. அது செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக அப்படின்னு வரும். அந்த பாட்டு இன்னொரு தடவை படிக்கணும். அது கொங்குன் கருங்குழலி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு ஒரு வரி அதுல வந்திருக்கும். இதுல என்னன்னா நினைய வல்லார்க்கு அப்படிங்கிறது. இப்போ எப்படின்னா நம்ம அந்த திருவடியோட முதல்ல இணைத்தல், அப்புறமா நினைத்தல். இந்த இணைத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓதணும் பாடலை. அதுல பாருங்க, பாடி நினைய வல்லாருக்குன்னு சொல்லல, ஓதி நினைய வல்லாருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாடுறதுங்கிறது எல்லாருக்கும் முடியாது. அந்த ராகம், ஆலாபனை, ஆரோகணம், அவரோகணம் இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. எனக்கும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஓதுதல் அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும். அதுக்காக நம்ம போய் மியூசிக் காலேஜ்ல படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. அதனாலதான் திருமூலர் நமக்கு வழிகாட்டுறாரு. எப்படின்னா, நின்று ஓதி நினைய வல்லார்க்கு. அப்படி யாரெல்லாம் ஓதி நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா வல்லவராக ஆகிவிடுவார்கள். அதுதான் ஞான சம்பந்தருடைய திருமுறை. ஒவ்வொன்றுலயும் அது மாதிரி வரும். அதனால நினைய வல்லாருக்கு அப்படின்னா, இதுக்கு வாரியார் சொல்லுவாரு, நம்ம பூஜை பண்ணும்போது முதல்ல அகத்தில் பூஜை பண்ணிடணுமா, அப்புறம்தான் புறத்துல பூஜை பண்ணணும். புறத்துல பண்ற பூஜைக்கும் பலன் உண்டு, ஆனா அகத்தில் பண்ற பூஜைக்கு மிகுதியான பலன் உண்டு அப்படின்னு அவரு சொல்வாரு. அதனால அது மாதிரி பார்க்கும்போது அந்த நினைய வல்லாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சீரடி சிந்தையில் வைத்தாள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அபிராமி அந்தாதியினுடைய 14வது பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 35வது பாட்டு இருக்கு. 14வது பாட்டு அந்த ஓதி இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சந்தேகம் கேட்டா ஞாபகம் தான் சொல்லிக்கலாம். 14வது பாடல் அபிராமி அந்தாதியில, வந்திப்பவர் உன்னை வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவனர் திசைமுகர் நாரணர். திசைமுகர்னா பிரம்மா. சிந்திப்பவனர் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் திசைமுக நாரணர் சிந்தையுள்ளே சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. ரத்னகுமார் ஐயா, நிறைவு செஞ்சுறீங்களா? நான் ஒண்ணு சொல்ல வருவேன். உண்மையில அந்த ஓதுதல் அப்படின்ற வார்த்தைய பார்க்கும்போது எனக்கு அர்த்தநெறியா தான் மனசுல வந்தாரு. நேரே நின்றோதி நினைய வல்லாருக்கு அப்படின்னா அந்த ஓதக்கூடிய அது எப்படி அப்படின்னு நான் எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் இப்போ நான் இந்த சமீப காலங்கள்ல ஐயா வாசிக்கிறத கேட்டுதான் இந்த பாடலை எப்படி ஓதலாம் அப்படின்னு எனக்குள்ள சிந்தனை வருது. ரொம்ப அது ஒரு பெரிய சன்னிதானம் மாதிரி இருக்கும் எனக்கு அவர் ஓதும் போது.
அதனால மிக்க நன்றி ஐயா. அந்த குழல்ங்கிறது வந்து அநேகமா 26வது பாடு அது. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னு சொல்லுவார். அவர் பூவை சாற்றி கொண்டு இருக்கக்கூடிய குழலை உடையவளை அப்படின்னு சொல்லுவாரு. மனம் நாரனின் தாளினைக்கு என்னா தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அந்த மந்திரம். நான் அந்த பாடல் அபிராமி என்றாதி நான் மனசுல நினைச்சிருந்தது. நன்றி. நன்றி நன்றி கிருத்திகா. நான் அந்த 14வது பாட்டுலயே நின்னதுனால இந்த 26வது பாட்டுக்கு போக முடியல. நன்றி 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 நிறைய நன்றி கிருத்திகா அம்மா. நிறைய சொல்லுவாள் நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க போத பயில ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும். திருப்பூர் பாலியா வந்திருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். நம்ம நிறைய ரெகுலர் பீப்புள் மிஸ் பண்றோம். யாரெல்லாம் பேச முடியுமோ அவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க. நான் திருப்பூர் பாலியா ஒருத்தரை மிஸ் பண்றோம். கோமாக்குடியா ஏன் வர்றது இல்லைன்னு தெரியல, அவரை மிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தீனதயாளனையா, அதுக்கப்புறம் இன்னும் யாரு, நம்ம கோவிந்தராஜன் அவரெல்லாம் சும்மா கேஷுவலா ஒரு கால் அடிச்சு அது கேட்கலாம். ஒரு சில நாள் இவ்வளவு அற்புதமான விஷயம். ஒருவேளை அவங்க எல்லாம் பிளேபேக்ல கேட்கலாமா இருக்கலாம். பட் நம்ம கூட்டு முயற்சியா கூட இத பண்ணலாம். ஒருத்தருக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கவியர் ஐயா அந்த அவங்க ஒரு செட் வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒருத்தரா கேட்கலாம். அற்புதமான சமயம் இது. பௌர்ணமணி அம்மா எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. திருப்புரையா வாங்க, நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு திடீர்னு? மேல வாங்க, பேசுங்க. ரொம்ப நன்றி. திருப்பூர் பாளையா பேசுங்க. திருப்பூர் பாளையா இல்ல நான் பேசுறது கேக்குதா இல்ல திருப்பூர் பாளையா பேசலையானே எனக்கு புரியல. இல்ல நீங்க பேசுறது கேக்குது. அடிக்கடி மாறுதுமா, என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். திருப்பூர் பாளையா அவர் பட்டத்தோட கேள்வி நாயகனே வாங்க. பௌர்ணமணியமா ஹேண்ட்ரைஸ் பண்ணிருந்தாங்க, இன்வைட் கொடுத்திருக்காங்க, வந்தாங்களா? பௌர்ணமணியமா நீங்க தான் பேசுங்கம்மா. திருப்பூர் பாளையா எல்லாருக்கும் அனைவரும் காலை வணக்கம். என்ன சொல்லி இது மாதிரி டெய்லி வர்றீங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு இன்னைக்கு வர்றது எனக்கு ஒரு வர மாதிரி, ஒரு கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. பல ஆன்மீக விஷயம் நிறைய கேட்குறேன். அவ்வளோ அருமையா இருக்கு. உங்களை மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இது மாதிரி சொல்றது கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலை வேலையில அன்னைக்கு பூரா புத்துணர்ச்சியா இருக்கு. தெரியாத விஷயம் நிறைய கத்துக்கிறேன். எனக்கு உண்மையில எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாம் சொல்லவோ இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. நான் பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது பார்க்கும்போது, அம்மா சொல்றது நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் எல்லாம் பாதத்தை நினைக்கணும்னு சொன்னாங்களா. நான் டெய்லி மீனாட்சி அம்மன் பாதத்துல தான் நினைச்சிட்டு தான் சாமி கும்பிடுவேன். நான் இப்போ சொன்ன உடனே இப்படி இருக்கு போல் இருக்கு அப்படின்னு. அது நிறைய அது மாதிரி விஷயம் நிறைய சொல்றீங்க. இந்த ஓதுறது, பாட்டு கேட்கறது, திருமந்திரம் மட்டும் இல்ல, திருவாசகம், இந்த ஐயா இந்த அத்தனாரியா பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. மிக்க நன்றி எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. அது மாதிரி ஆமா வாங்க பாலையா, நீங்களாம் வந்து கேள்வி கேட்டாதான் எங்களுக்கும் சிந்திக்க. செல்போன் கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறம் மாத்துனே அந்த இது அப்டேட் ஆகாம இருந்து நல்லா சிக்கலாயி போயிடுச்சு. வந்துடுறோம், ரெகுலர் வந்துடுறோம். சரி சரிங்கம்மா, சரிங்க. நன்றி. சுதாகரையா, நீங்களும் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பேச கேட்காதான். அதுவும் நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் ஆக்சுவலா நாங்களும் யோசிக்கிறதுன்னா அது எங்களோட யோசனை இல்ல. அவரு உட்கார்ந்து அதற்குண்டான சிந்தனைய வந்து நமக்கு தராரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதனால வருகின்ற அனைவருக்கும் நன்றி. ஐயா வந்து ரொம்ப அற்புதமான வேலை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் கூட சேர்ந்து பண்ணுவோம். நன்றி.
நன்றி நன்றி நன்றிங்கம்மா. உண்மையிலே ஐயா திருப்பூர்கிட்ட 2 நாள் முடி பேசினேன். ஐயா வரேன்னாரு. கவியரசி ஐயாட்டும் பேசினா, நான் பயங்கர டைட்டாக இருக்கேன் சார் வரேன்னாரு. நேற்று கூட பேசினாரு. ஃபோனை கூட அட்டன் பண்ணல 2 நாள் முடி பேசும்போது. நேற்று நைட்டு பேசினாரு. அப்புறம் சொன்னேன் தேரன் ஐயாவும் நீங்களும் வரணுங்க ஐயா, தேரன் நடுவில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா தேர ஐயா வாங்க அடிக்கடி, உங்கள் குரலில் கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தி, பாடலில் ஒரு திருப்திங்க ஐயா. நன்றி நன்றி. பவுனமணியம்மா பாண்டிச்சேரியில் இருக்கீங்க? நன்றி. ஆமாங்க பாண்டிச்சேரியில தான். சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றி செஞ்சலாங்க ஐயா. நத்திரமா ஐயா. நன்றி நன்றிங்க. நன்றி திருப்பூர் பாலையா. நன்றி பவுளமணியம்மா. மிக்க நன்றி. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைமை நன்னுவர் அன்றை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடு என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம்